வணக்கம். இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு மகா சிவராத்திரி பற்றியது. மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி அன்று வருவது மகா சிவராத்திரி. மற்ற எல்லா சிவராத்திரிகளையும் விடவும் இதுவும் சிறப்புடையது. பல்வேறு வகையான பெரிய நலன்களை இது வழங்குவது. மற்ற சிவராத்திரிகளில் பெறும் எல்லா பேற்றையும் இது ஒரு சேர வழங்குவதால் இது மகா சிவராத்திரி என்று போற்றப்படுகிறது. மகா சிவராத்திரியில் 4 காலங்களிலும் இரவில் பூஜை செய்ய வேண்டும். சிவ பஞ்சாயத்தனம் கை கொண்டவர்கள் இரவில் பூஜையை தரித்து நற்பலன் பெற வேண்டும். சிவராத்திரியின் போது இரவு 4 ஜாம பூஜைகள் பிரிக்கப்படுகிறது. இந்த 4 ஜாம கால பூஜை சிவலிங்கத்துக்கு விசேஷமான அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. அந்த பூஜைகளின் போது எவற்றையெல்லாம் வழிபட வேண்டும் என்பதை புனித நூல்கள் எடுத்து கூறுகின்றன. முதல் கால பூஜை இரவு 6:30 மணி முதல் 9:30 மணி வரை. இந்த முதல் கால பூஜை படைக்கும் தேவன் பிரம்மா சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும். இந்த கால பூஜையில் பஞ்சகவ்யத்தால், பஞ்சகவ்யம் என்பது பசும்பால், பசுந்தயிர், பசும் நெய், கோமியம், கோசானம் அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற பொன்னாடை அணிவித்தும் தாமரை பூவால் அர்ச்சனையும் அலங்காரமும் செய்து பாசிப்பருப்பு பொங்கல் நிவேதமாக படைத்து நெய் தீபத்துடன் முதல் கால பூஜை ரிக் வேத பாராயத்துடன் நடத்தப்படுகின்றது. இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் நம் பிறவி கர்மாக்களில் இருந்து விடுபட்டு நற்பலன்களை அடையலாம். இரண்டாம் கால பூஜை இரவு 9:30 மணி முதல் 12:30 வரையில். இந்த இரண்டாவது கால பூஜையை காக்கும் தெய்வம் விஷ்ணு சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும். இந்த காலத்தில் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்தும் சந்தன காப்பு சாற்றியும் வெண்பட்டு ஆடை அணிவித்தும் அலங்காரம் செய்தும் அர்ச்சனைகள் செய்தும் இனிப்பு பாயாசம் நிவேதனமாக படைத்து நல்லெண்ணெய் தீபத்துடன் இரண்டாவது கால பூஜை யஜுர் வேத பாராயத்துடன் நடத்தப்படுகின்றது. இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் தன தானிய சம்பந்துகள் சேரும். மூன்றாம் காலை பூஜை நள்ளிரவு 12:30 முதல் 3:30 வரை நடைபெறும். இந்த பூஜை சக்தியின் வடிவமான அம்மாள் பூஜிப்பதாகும். இந்த காலத்தில் தேன் அபிஷேகம் செய்தும் பச்சை கற்பூரம்